வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. 19, 20 தேதிகளில் கவுன்சிலிங் நடந்தது. கவுன்சிலிங்கில் அலாட் ஆனவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வந்துருச்சு. இந்த ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாவோ இமெயில் மூலியமாவோ இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டிஎன்ஏவோட யூஜி அட்மிஷன் போர்ட்டலுக்குள்ளே போய் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போய் இந்த ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு 24லேருந்து 27 வரைக்கும் டேட் அண்ட் டைம் குரூப்பாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே இருக்குது. அதனோட அடிப்படையில் போகணும். நீங்கள் ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களால் போக முடியல அப்படின்னா உங்களோட பேரண்டையோ கார்டியனோ நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணி அனுப்பலாம். அதற்கான ஃபார்மேட் லெட்டர் அப்பெண்டிக்ஸ் 12 கொடுத்துருக்காங்க டிஎன்யூ ப்ராஸ்பெக்டஸில். அதை நீங்கள் அதை எடுத்து நீங்கள் அதை ஃபில் பண்ணி ஆத்தரைசேஷன் கொடுத்து அனுப்பலாம். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டுக்கிட்டு போகணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன கொண்டுக்கிட்டு போகணும் அப்படின்னா, ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அடுத்ததாக சைன்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம், நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்த அந்த ஃபார்ம் இப்போவும் இருக்கும். டேஷ்போர்டில் போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து சைன் பண்ணி எடுத்துக்கங்க. உங்களுடைய ப்ரூஃபை நீங்கள் தாங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஃபோட்டோ ஐடி கார்டு, பேரண்ட்ஸோ கார்டியனோ போனால் அவங்களுக்கான ஐடி ப்ரூஃப், உங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையுமே கொண்டுக்கிட்டு போக சொல்லுங்கள். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் ரிசர்வேஷனில் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் டிசி, நீங்கள் எங்கே கடைசியாக படிச்சுட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிங்களோ அந்த லேட்டஸ்ட் டிசி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். இது எல்லாருமே கம்பல்சரி ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். ஒருவேளை நீங்கள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருந்து வெளியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். பட் நீங்கள் இப்போ வேறு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னா அந்த காலேஜில் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி அதனோட இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸோட ஃபோட்டோ காப்பீஸை இணைச்சி நீங்கள் கொண்டுக்கிட்டு போகணும். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 20,000 அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணணும். இந்த அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணால் தான் உங்களுடைய அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு உங்களோட அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக காலேஜில் போய் ஜாயின் பண்ணவும் செய்யலாம், ஸ்லைடிங் கொடுக்கவும் செய்யலாம். என்ன முடிவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்குது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.